Hi, hello viewers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்றது குக் வித் கோமாளிக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சமையல் நிகழ்ச்சிகள் இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா காலம் தொட்டு, அதாவது வந்துட்டு எப்படி ஒரு டிவியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மியூசிக்குன்னு தனியா ஒரு சேனல் இருக்கு, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு சேனல் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தனித்தனியா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை தவிர பார்த்தோம்னா மற்ற எல்லா நார்மல் சேனல்ஸுமே ஒரு காலகட்டத்தில் இந்த சமையல் நிகழ்ச்சி அப்படின்றத வந்துட்டு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சீஃப் குக் மட்டும் வந்துட்டு என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணலாம், புதுசா இன்னோவேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் குக் வித் கோமாளியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு குக்கிங் ஷோ அப்படின்றதுலேயே வந்துட்டு உப்பு கூட போயிடுவோம் இல்லை காரம் அதிகமாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி பரபரப்பு தான் இருக்கும். பட் அந்த பரபரப்புக்கு மத்தியிலையும் காமெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் எடுத்துட்டு வந்து லான்ச் பண்ணி பார்த்தோம்னா எல்லாருடைய ஃபேவரட் ஷோவாகவும் மாறினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீசன் 4 வரைக்குமே நல்லா போயிட்டு இருந்த இந்த ஷோ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பாசிட்டிவான வேலை போயிட்டு இருந்த இந்த ஷோ திடீர்னு சீசன் 5 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷ் பட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு விலகினாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மான்சூன் மீடியாஸ் அவங்க தான் வந்துட்டு அந்த ஷோ வந்துட்டு 4 இயர்ஸாக வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஷோஸ் அப்படின்றதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷோலேருந்து விலகினாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷோலேருந்து விலகிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மணிமேகலை இருக்காங்க இல்லையா, குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கோமாளி வந்துட்டு மணிமேகலை அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் 4 சீசன்ஸ்ல வந்துட்டு கோமாளியா வந்துட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட் ஃபன் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த சீசன்ல வந்துட்டு ஆங்கரா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஆங்கரா வந்து அந்த ஆங்கரிங் அப்படின்றதையும் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு நேற்று ஒரு வீடியோ அப்படின்றத வெளியிடுறாங்க. இனிமேல் நான் குக் வித் கோமாளியில கலந்துக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு மணிமேகலைக்கு, ஏன் மணிமேகலை இப்படி பண்ணாங்க, அப்போ மணிமேகலைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா என்ன எதுவுமே தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்களே ஒரு வீடியோ அப்படின்றதையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் பேசியிருந்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாக இன்டைரக்டாலாம் கிடையாது, டைரக்டாக பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்க இல்லையா, அவங்கள தாக்கி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்துட்டு ஆங்கர் ரோல் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குக்காக வந்து ஒரு ஆங்கர் வந்துட்டு அவங்களுடைய தலையீடு அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு பல வருஷமாக இந்த சேனலில் இருக்காங்க, அதனால அவங்க எதை பண்ணாலும் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அவங்களே வந்துட்டு ஆங்கரிங் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸை வந்துட்டு அவங்களே எடுத்துக்குவாங்க, ஆங்கரிங் வேலையும் அவங்களே சேர்த்து பார்த்துக்குவாங்க அப்படின்னா அப்புறத்துக்கு நான் போய் அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும், எனக்கு அங்கே இந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு அது ஒரு ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாம். நமக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதுலேயும் வந்து ஒருத்தர் தலையிட்டு அதை இப்படி பண்ணுங்க இது அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது இல்லையா. நான் வந்துட்டு பல வருஷமா இருக்கேன், அதனால நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அப்படின்னா யாருக்கா இருந்தாலுமே பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதே விஷயம் தான் மணிமேகலைக்கும் நடந்திருக்கு. ஸோ ஒரு அளவு வரைக்குமே வந்துட்டு நான் பொறுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணேன். இந்த மாதிரி அதிகப்படியான தலையீடு அப்படின்றது வந்துட்டு இருக்கு, ஸோ என்ன வந்துட்டு என்னுடைய வேலை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கரெக்டாக பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பல வருஷமா இந்த சேனல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பார்த்தாவே எல்லாரும் பயப்படுறாங்க, ஒரு பயம் கலந்த மரியாதை அப்படின்றத கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்துட்டு போயிருங்க. அடுத்தடுத்து அப்கமிங் ஷோஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த ஷோஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு அவங்கள பார்த்தா பயமே வர கிடையாது, நான் ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்க இல்லையா, அவங்க மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பலருமே வந்துட்டு அந்த வீடியோக்குள்ள வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் அப்படின்றதுல வந்துட்டு மணிமேகலை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆதரவாக தான் வந்துட்டு அவங்களுடைய கருத்து அப்படின்றத எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். விஜய் டிவியை பொறுத்த வரைக்குமே எந்த ஷோவா இருந்தாலும் ஒன்னாத மாக்காப்பா பண்ணுவார், இல்லைன்னா பிரியங்கா பண்ணுவாங்க அப்படின்றதான் பார்த்தோம்னா பலருக்குமே போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்கமிங் ஒரு வெவ்வேறு ஷோஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஷோஸினுடைய வெரைட்டி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஷோவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பட் அந்த எல்லா ஷோவையுமே பார்த்தோம்னா மாக்காப்பா இல்லைனா பிரியங்கா, மாக்காப்பா இல்லைனா பிரியங்கா, இல்லைனா மாக்காப்பா பிரியங்கா 2 பேரும் சேர்ந்து தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவங்க தப்பா பண்றாங்க, அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்லாம் சொல்ல கிடையாது. பட் எல்லா நிகழ்ச்சியிலுமே அவங்க தான் இருக்காங்க அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மணிமேகலை மாதிரியா இருந்தாலும் சரி, ரக்ஷன் மாதிரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது ஒரு சில பர்டிகுலர் ஷோஸ் தான். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 50 ஷோஸ் வந்துட்டு மாக்காப்பாவும் பிரியங்காவும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா ஒரு 5 ஷோ தான் வந்துட்டு ரக்ஷன் இருக்கார் இல்லையா, ரக்ஷன் இல்லை மணிமேகலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த லெவல் ஆங்கர்ஸ்க்கு கொடுக்கப்படுது. ஸோ அப்படி தனக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதில் வந்துட்டு தான் ஏதாவது பண்ணணும், நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகணும், நம்மளை ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு ஆங்கர், நான் வரதுக்கு முன்னாடி இந்த செட்டில் நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருப்ப,
பட் நான் வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ்லாம் நீ கேட்டு தான் ஆகணும், நான் சொல்லக்கூடிய விதத்தில் தான் அந்த ஷோ போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது எனக்கு சரியாக படலை. அப்படி அனுசரிச்சுக்கிட்டு தான் நான் வந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை விட்டுட்டு மறுபடியும் என்னால் ஸ்க்ராட்ச்லேருந்து தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரியங்கா அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வேலையுமே தன்னை சுற்றி இருக்கணும், எல்லாமே நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஷோக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம தான் மெயின் டாப்பிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது நம்மளுடைய கருத்து கிடையாது. குக் வித் கோமாளி பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ பிரியங்கா வந்துட்டு ஆங்கரிங் அப்படின்றத பண்ணும்போது நல்லா தான் பண்ணுவாங்க. அவங்களை யார் எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயமா எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு அந்த ஆங்கரிங்கை பண்ணுவாங்க. பட் அவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆங்கருக்கான ரோல் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற யாராவது வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்றதும் அவங்க யோசிச்சு பார்க்கணும். மணிமேகலை ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் அதே இடத்துல நானும் ஒரு ஆங்கர் தான், எனக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும், உன்னை விட இதை என்னால் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ரெண்டு பேர்த்துக்கும் மோதலா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ராமர் இருக்கார் இல்லையா, ராமர் பிரியங்கா இந்த காம்போ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நல்ல காம்போ தான், நல்லா ஃபன்னான காம்போ தான். பட் அதை வந்துட்டு அன்வான்டா தன்னை சுற்றி தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யார் மேலேயும் அந்த கவனம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு செட் இருக்குது அப்படின்னா அந்த செட்டில் 10 குக்கு 10 கோமாளி சமைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு ஷோ பண்ணி காமிக்கணும், ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் அப்படின்றதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஒரு ஷோவினுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். பட் பிரியங்காவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் அந்த ஷோவில் வந்துட்டு டாக்கிங் பர்சனாக இருக்கணும், அவங்கள சுற்றி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. பட் என்னுடைய பார்வைக்கு அவங்கள பார்க்கும்போது அப்படிலாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஷோஸ் கிடைக்காம போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்கள பகச்சிக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியரே இல்லாமல் போயிடும், அதை யோசிச்சுக்கங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா என்னுடைய கேரியர் அப்படின்றது நான் வந்துட்டு ஓனாக கிரியேட் பண்ணது, யாரும் எனக்கு கொடுத்தது கிடையாது அதை வந்துட்டு அழிக்கிறதுக்கு. ஸோ நானாக கஷ்டப்பட்டு நானாக எழுந்திரிச்சு நானாக வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு கெரியரை இன்னொருத்தவங்க வந்துட்டு அடங்கி போட அவங்களுக்கு வந்துட்டு நான் மதிப்பு தரல அப்படின்றது வந்துட்டு அது என்னுடைய கேரியரை முடிச்சிடுன்னு சொல்லி நான் நம்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மேன்ஷூன் மீடியாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்காது அப்படின்றதான் பல பேருடைய கருத்தாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தான் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான குளறுபடிகள் அப்படின்றது நடக்குது. ஆல்ரெடி இருந்த ஆர்டிஸ்ட்டுக்கே பார்த்தோம் அப்படின்னா முறையான அந்த மரியாதை இருக்கு இல்லையா, அது கொடுக்காததுனால நாஞ்சில் விஜயன் மாதிரி ஒரு சில முன்னாடி இருந்து அதாவது விஜய் டிவியுடைய பழைய ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் நாங்கள் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஷோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அதே லிஸ்ட்டில் இப்போ மணிமேகலையும் ஆட் ஆகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குக் வித் கோமாளிக்கு அகேன்ஸ்டாக டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்கு இல்லையா, அதை சன் டிவி தொடங்கி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்பப்போ அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அங்கேருந்து ஆட்கள் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணிமேகலைக்கு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக மேன்ஷூன் மீடியா டாப் குக்கு டூப் குக் இருக்கு இல்லையா, அதுல கண்டிப்பா வந்துட்டு கிடைக்கும். அடுத்த சீசன்ல டாப் குக்கு டூப் குக்க பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கணிப்பு அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய டேலண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய டேலண்ட்டை வளர்த்து விட்டதே வந்துட்டு மேன்ஷூன் மீடியாஸ் தான். அவங்க சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும், ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா அவங்க மனசு வைக்கலன்னா நாளா 1வது சீசனோட காணாம போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன்ஷூன் மீடியாஸ்க்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க. ஸோ மணிமேகலை இனியும் விஜய் டிவியில் தொடருவாங்களா இல்லை அங்கே கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சன் டிவியில் வந்துட்டு ஷோ ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மணிமேகலை இருக்காங்க இல்லையா, அவங்க விஜய் டிவிலே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அங்கே விட்டுட்டு அவங்க சன் டிவியில் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியான ராஜாங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.